வணக்கம். நம்ம இன்னைக்கு நாலடியார் வகுப்புல அந்த இன்மை அதிகாரத்தினுடைய மீதி இருக்கக்கூடிய 5 பாடல்களை பார்த்து முடிச்சிருக்கோம். இல்லாதவனுடைய வறுமை நிலை என்ன, அப்படி இல்லாதவனுக்கு என்ன மாதிரியான அவமானங்கள் நேரும், அவனுக்கு தமர் என்று யாருமே கிடையாது, அவனை யாரும் பாராட்டுபவர்கள் இல்லை, அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள் முன்னாடி வந்தது. இப்ப அடுத்து வரக்கூடிய பாடல் வந்து 2 பாட்டு ஒரே மாதிரி வருது. அடுத்து வரக்கூடிய 5 பாட்டுல 2 பாட்டு ஒரே மாதிரி இருக்கு. உங்களுக்கு உள்ளூர்ல எதுவும் பொழைக்க வழி இல்லை அப்படின்னா வெளியூர்ல போயாவது பிச்சை எடுங்க, உள்ளூர்ல இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரே பாட்டு 2 தடவை வருது. இது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா வெளியூர்கள்ல போய் வேலை செஞ்சு பொழைக்கிறது அப்படிங்கிறது வந்து பஞ்சம் பொழைக்க போறது அல்லது கூலி ஆட்களாக வெளியூர்களுக்கு போகுது அப்படிங்கிறது வந்து எப்போ வந்திருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. நம்மளுடைய வரிசையான வரலாற்று காலகட்டத்துல பார்க்கும்போது எந்த மாதிரி காலகட்டத்தில இருந்து இது ஆரம்பிச்சிருக்கும், வெளியூர்ல போய் பஞ்சம் பொழைக்க போறது அப்படிங்கிறது அது பார்த்தா தெரியும். சோ இது வந்து இப்ப நாலடியார் பாடு முன்னாடி நம்ம எந்த பாட்டுல இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. உள்ளூர்ல இருக்காதீங்க, எங்கேயாவது வெளியூர்ல போய் பிச்சை எடுத்துக்கோங்க இல்ல அப்படிங்கிற பாட்டு எடுத்து பார்க்க போறோம் அடுத்தது. சோ இது ரொம்ப ஒரு ஆச்சரியமானதாகவும் இருந்தது. ஒரு காலகட்டத்தினுடைய ஒரு சமூக நிலைமையும் சொல்ற மாதிரி இதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. இப்ப நம்ம வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல பாக்குறோம். அப்புறம் பிரிட்டிஷ் பீரியட்லாம் நிறைய, அப்புறம் வங்காளத்துல அதாவது மேன்மேட் பஞ்சங்கள்லாம் வந்த போது வங்காளத்துல பெரிய பஞ்சம் வந்தது. அப்புறம் இங்கேயே வந்து தாது வருஷ பஞ்சம் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் வந்த போது நிறைய பேர் வந்து ஊரு விட்டு ஊரு போய் எல்லாம் பிழைக்க போயிருக்காங்க. பர்மாவுக்கு போனவங்களை பத்தி தெரியும், அந்த கதைகள் எல்லாம் வந்து எழுதப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஜி தீவுகளுக்காக கடத்தப்பட்டவர்கள், இந்த தேயிலை தோட்ட தொழிலாளிகளா போனவங்க, அஸ்ஸாமுக்கு போனவங்க, ஸ்ரீலங்காவுக்கு போனவங்க, பிஜி தீவுகளுக்கு போனவங்க. இந்த பிஜி தீவுகளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு ஒன்று இருக்கு, அது இன்டர்நெட்லயே இருக்கு, படிக்கலாம் நம்ம. மை 21 டேஸ் மை 21 டேஸ் இன் பிஜி ஐலாண்ட் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. தோத்தாதாம் சனாதியா அப்படின்னு ஒருத்தர் எழுதினது. அது கூட நான் வந்து இதுல இருந்துதான் பார்த்தேன். காந்தியோடது படிக்கும்போது சபர்மதி ஆசிரமத்துல ஒரு பின்னாடி வந்து சேர்றாரு. வந்து அங்க 21 வருஷம் அங்க வந்து ஒரு ஒப்பந்த கூலியா இருந்துட்டு அதுக்கப்புறமா அங்க இருந்து தப்பிச்சுட்டு வந்த பிறகு இங்க அவர் வந்து இதுல சேர்றாரு. ஆசிரமத்துல வந்து அவரு முழுக்க விவசாய பணிகளை பாத்துக்கிறவரா இருக்காரு. முழுக்க தன்னோட வாழ்நாள் முழுக்க அவர் அங்கதான் இருக்காரு. அவர் எழுதின அனுபவங்களை ஒரு புத்தகமா போட்டிருக்காரு. அந்த புக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ இது மாதிரி இப்ப ஊருட்டு ஊரு போய் கூலி வேலை செஞ்சு பிழைக்கிறது அல்லது பிச்சை எடுத்து பிழைக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டர் பீரியட்ல தான் வந்திருக்க முடியும். சோ அதெல்லாம் சொல்ற மாதிரியும் இந்த பாடல்கள் இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமானதுதான். சரி, 286வது பாட்டு. உள் பார்க்கலாமா? உள்கூர் பசியால் உழை நசையி சென்றார்கட்கு. பாட்டு வரட்டும். ஆமா. உள்கூர் பசியால் உழை நசையி சென்றார்கட்கு, உள்ளூர் இருந்தும் ஒன்று ஆற்றாதான், உள்ளூர் இருந்து உயிர் கொன்னே கழியாது தான் போய் விருந்தினன் ஆதலே நன்று. விருந்தினன் அப்படின்னா, விருந்து அப்படின்னா ஒருத்த வீட்டுல போய் விருந்தினர்களாக இருப்பது அப்படிங்கிறது இல்ல. அது அதுவும் அப்படி ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா கூட இந்த இடத்துல அப்படி பொருள் எடுக்க முடியாது. ஏன்னா இங்கேயே ஒண்ணும் இல்ல அவனுக்கு, அவன் அவன் சாப்பிடவும் தானம் வழங்கவுமே ஒண்ணும் இல்ல. அப்ப அவன் இன்னொரு ஊர்ல போய் விருந்தினன்னா இன்னொருத்தர் வீட்டுக்கு விருந்தா போய் அவங்க வீட்டுல உபசரிச்சு எல்லாம் எடுத்துக்க முடியாது. இங்க விருந்துங்கிறது புதிய ஆளாக வேற ஒரு ஊர்ல போய் புதிய ஆளாக எதையாவது ஒண்ணு செஞ்சு பழச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஏன்னா உள்ளூர்ல வந்து ரொம்ப கீழே இறங்கி ஒண்ணு செஞ்சிட முடியாது. ஓரளவுக்கு வாழ்ந்துட்டவங்க, அவங்க வந்து வாழ்ந்துகிட்ட ஒரு வீடா இருக்கிறவங்க தன்னுடைய நிலைமையில இருந்து கீழே இறங்கி அதுக்கு மேல ஒரு கீழ்ப்படிக்கு போய் இறங்கி அவங்களால அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. இப்ப நல்ல ஒரு செல்வந்தர் வீட்டுல இருந்தவன் திடீர்னு எல்லாமே போயிட்ட பிறகு ஒரு கூலி வேலைக்கு போகிறவனா அந்த ஊர்ல ஆக முடியாது. அவனுக்கு வந்து அந்த தன்மான இடம் கொடுக்காது. இப்ப நம்ம அதனாலதான் கோவலனுடைய கதையிலையும் பாக்குறோம். இப்ப எல்லாம் இழந்த பிறகு அவனுக்கு அந்த ஊர்லயே செய்ய முடியும் தான், அதுல ஒண்ணும் செய்ய முடியாது ஒண்ணும் கிடையாது. அவனுடைய 2 பேரு 2 தரப்புமே அவனுக்கு செல்வந்தர்களான பெற்றோர்கள் தான். கண்ணகியினுடைய பெற்றோர்களும் செல்வந்தர்கள், கோவலனுடைய பெற்றோர்களும் செல்வந்தர்கள். ஆனா ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னும் போது அவன் வேற ஊருக்கு போலாம் அப்படின்னு தான் நினைக்கிறான். அது ரொம்ப இயல்பான ஒன்றுதான். தன்னுடைய ஊர்லயே அந்த மாதிரி அவமானப்பட்டு கீழே இருந்து திரும்ப தொடங்காம வேற ஊருக்கு போய் தொடங்கி அங்க ஓரளவுக்கு தன்னை நிலைநிறுத்தி கொண்டு திரும்ப தன்னோட ஊருக்கு வர்றது அப்படிங்கிறத அவன் நினைச்சிருக்கான். அதுதான் அந்த கதையில வருது. இப்ப இந்த பாட்டும் அதுதான் சொல்லுது. நீங்க உள்ளூர்ல இருக்கீங்க, உங்களுக்கே இப்ப ஒண்ணும் இல்ல, உங்களை நாடி வரவங்களுக்கு உங்களால ஒண்ணும் கொடுக்க முடியல.
அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பேசாம வேற ஊருக்கு போயிடுங்க. வேற ஊர்ல போய் புதிய ஊருக்கு போய் புதிய ஆளா அங்க போய் இருங்க. உங்களை யாரும் ஒண்ணும் அங்க கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு யாருக்குமே உங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க அங்க போய் என்ன வேலை செஞ்சாலும் அதை பத்தி கவலை இல்லை. இந்த மாதிரி நம்ம நிறைய கதைகள்ல பார்த்திருப்போம். நிறைய நாவல்கள்ல, படைப்பு இலக்கியங்கள்ல நம்ம நிறைய மாதிரியான கேரக்டர்ஸ் வர்றத பார்த்திருக்கோம். வேற ஊர்களுக்கு போய் வேற வேற வேலை செஞ்சு இது பண்றவங்க. நிச்சயம் இந்த பாட்டு வந்து அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல எழுந்த பாட்டாவும் அல்லது அன்னைக்கு இருந்ததை ஒரு பிரதிபலிக்கிற ஒரு பாட்டாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உள்கூர் பசியால் உழை நசையி, உள்கூர் பசி, உள்ளிருந்து உடற்றும் பசி ரொம்ப கொடுமையானதுதான். மனிதர்களுக்கு ரொம்ப கொடுமையான ஒரு நோய் எதுன்னா பசிதான். இந்த பசியா வந்துடுச்சுன்னா வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம வந்து சின்ன வயசுல நமக்கு பாடமா இருந்தது வந்து அவையினுடைய பாட்டு நமக்கு தெரியும். ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், இரு நாளைக்கு ஏழு என்றால் ஏழாய், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது அப்படின்னு ஒரு பாட்டு நமக்கு சின்ன வயசுல பாடமா இருந்தது. பசி வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னே தெரியாது. யாராலையும் அது பொறுத்துக்க முடியாது. அப்போ உள்கூர் பசி, வயிற்றுள்ளே நிறைந்து நம்மை பாழாய்படுத்தும் அந்த பசியினால் உழை நசையி சென்றார்க்கு. அதோடு அந்த இங்கே பசி இருக்கிறது, அந்த பசியோடு இன்னும் சில பேர் நாடி வருகிறார்கள். இவர்களால் அவர்களுக்கு உணவு கிடைக்கும் என்று நாடி வருகிறார்கள். ஆனா இங்கேயே ஒண்ணும் இல்லாத போது என்ன கொடுக்க முடியும்? ஒண்ணுமே கொடுக்க முடியாது. சென்றார்கட்கு உள்ளூர் இருந்தும் ஒன்றும் மாற்றாதான். அப்ப நீ உன்னுடைய ஊர்லயே இருந்து கொண்டு உன்னால அவர்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியல. உனக்கும் அந்த வேதனை இருக்கிறது, உன்னை நாடி வருபவர்களுக்கும் அதை கொடுக்க முடியல உன்னால. அப்படிங்கிற போது அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, உள்ளூர் இருந்து உயிர் கொன்னே கழியாது. கொன்னே கழிதல்னா சும்மாவே அப்படியே இருக்கிறது, எதுவுமே செய்ய முடியாது, ஆனா என்ன செய்ய முடியுங்கிற வருத்தத்தோட அப்படியே சும்மா பொழுதுபோக்கிட்டு இருக்கிறது என்று இருக்காமல், தான் போய் விருந்தினாதலே நன்று. அதனால வேற தேசத்துல போய் குழைத்துக் கொள்ளுங்கள், வேற தேசத்துக்கு போயிடுங்க. இங்க இருந்து நீங்களும் கஷ்டப்பட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கும் உங்களால ஒன்றும் கொடுக்க முடியல அப்படின்னா பாதகம் இல்லை. அங்க உள்ளூர்லயே இருந்து கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை. வேற வெளி தேசங்களுக்கு, வெளியூர்களுக்கு சென்று அங்கே புதியவர்களாக உங்களை நிறுத்தி கொண்டு நீங்கள் அங்கே என்ன வேணுமானாலும் செய்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாடல். அப்ப வந்து இது இன்மைதான். அந்த இன்மை இருக்கிறதுனால, அதாவது திரைக்கடலோடையும் திரவியம் தேடுறது அப்படிங்கிறது வேற வகை. அது நல்லா ஓரளவுக்கு வசதியோடு இருந்து வியாபாரம் மூலமாக பணம் ஈட்டுவது அப்படிங்கிறது வேற வகை. ஆனா ஒண்ணுமே இல்லாதவன் என்ன பண்ணுவான்? அப்ப அவனும் வெளியூர்களுக்கு போவான், வெளி தேசங்களுக்கு போவான். அப்படின்னும் பொழுது அங்க போய் ஒரு புதிய ஆளாக தன்னை யாரையுமே தன்னை தெரியாதவனாக இருக்கிற இடத்துல ஒரு வசதி இருக்கும். இப்போ நம்ம கூட போனோம்னா, வெளியூர்களுக்கு போனோம்னா டக்குன்னு பிளாட்ஃபார்ம்ல உட்கார்றதோ எதையோ ஒண்ணு பண்ணுவோம். நாங்கள சின்ன வயசு திருப்பதிக்கு போகும்போதெல்லாம் அப்படியே அங்க பிளாட்ஃபார்ம்ல, அப்பெல்லாம் இந்த நல்ல வசதிகள்லாம் இருக்காது, இப்பதான் நல்ல வசதிகளா இருக்காங்க. அப்படியே எங்க பிளாட்ஃபார்ம்லயே படுத்து தூங்குறது, அப்படியே எழுந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துலயே அப்படியே குளிச்சு போறது, அதெல்லாம் செய்யக்கூடிய இது இருந்தது. ஏன்னா தெரியாது, வெளியூர்கள் நம்மள யாருக்கும் முகம் தெரியாது இல்லையா? அப்போ அங்க நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல அந்த சுதந்திரம் நமக்கு கிடையாது. நம்ம ஊர்ல நம்மள தெரிஞ்சவங்க 4 பேர் இருப்பாங்க, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படிங்கிற அந்த சுதந்திரத்தை இந்த பாட்டு சொல்லுது. ஆனால் இன்மையின் காரணமாக இப்படி மக்கள் வேறு இடங்களுக்கு போகிறார்கள். அதனால உள்ளூர்ல இருந்து உன்னால நீ கஷ்டப்படணும் அப்படிங்கிறது இருந்ததுன்னா நீ பேசாம வெளியூருக்கு போயிடு. கெடு ஆறு வாழ்க்கையை விட இங்க இருக்கக்கூடிய இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையை விட அப்படி போய்விடக்கூடிய வாழ்க்கை நன்று அப்படிங்கறது வந்து இந்த பாட்டு சொல்லுது. சோ இதுதான் இந்த பாடல். நல்ல அந்த அன்னைக்கு இருந்த ஒரு காலகட்டத்தை சொல்லக்கூடிய ஒரு பாட்டாக இது இருக்கு. ஒரே நிமிஷம், இதுல வந்து வேற பாட்டா மாறி இருக்குது. அதோட இது நான் பாத்துக்கிறேன். ஆமா, சரி, பரவாயில்ல. நம்ம அடுத்த இதுல வந்து இங்க வந்து 8வது பாட்டா அது இருக்கு. இங்க இதுல 5வது இருக்கு இல்லையா, இது 8வது பாட்டா இருக்கு. வேற ஒண்ணும் இருக்கு. குறள் வந்து வேற ஒரு ஒப்புமை பகுதியா ஒரு குறள் சொல்லப்பட்டிருக்கு. இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். தாமே தனியாக உண்ணுதல் அப்படிங்கிறத விட பிச்சை எடுத்து பழைப்பது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. அதாவது பசியால் வந்தவர்களுக்கு உதவ முடியாத ஒரு வாழ்க்கை நேருமானால், தானும் கஷ்டப்பட்டு பிறருக்கும் கொடுக்க முடியாத ஒரு வாழ்க்கை நேருமானால், அதுக்கு பதிலாக வேற ஒரு தூர தேசங்களை சென்று வாழ்தலும் நன்றே அப்படிங்கிறதுதான் இந்த பாட்டு சொல்ல வரக்கூடிய ஒரு பொருள். சரி, அடுத்த பாட்டு வந்து 287. அதாவது வறுமை என்று ஒன்று வந்துவிட்டது என்றால், இன்மை என்ற ஒன்று நேர்ந்து விட்டது என்றால் அவர்கள் எல்லாவற்றையுமே இழந்து விடுவார்கள். அந்த இன்மை பல விஷயங்களை அவர்களிடமிருந்து போக்கிவிடும்.
அதாவது நம்ம திருக்குறள்ல வந்து ஒரு குறள் இருக்கும், வான் சிறப்புல ஒரு குறள் இருக்கும். அதாவது இந்த உலகத்துல ஒழுக்கம் அறம் இதெல்லாம் ஒழுங்கா நடக்கணும் அப்படின்னா வானத்துல இருந்து ஒழுங்கா மழை பெய்யணும் அப்படின்னு வந்து ஒரு குறள் இருக்கு. அந்த வான் சிறப்புல ஒரு குறள் வரும், அது ரொம்ப கரெக்டானது, ரொம்ப சரியான குறள். ஒழுங்கா மழை பெஞ்சு ஒழுங்கா விளைபொருள் விளைவிச்சு எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சா மட்டும்தான் தவம் ஒழுக்கம் நன்னெறி எல்லாமே இங்க நடக்கும். மற்றபடி ஏதாவது ஒன்று இல்லை, ஒன்று குறைகிறது என்றால் அது வானம் பொய்த்து விடுமையானால் பஞ்சம் பழைக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அப்ப எப்படி வந்து அப்ப மக்கள் வந்து ஒளிச்சு வச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தனக்கு மட்டுமே என்று பதுக்கி வைக்க ஆரம்பிப்பாங்க. கள்ள வியாபாரங்கள் பெருகிவிடும். சில பேருக்கு கிடைக்கும், பல பேருக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது எல்லாமே இந்தியன் ஹிஸ்டரியில பதிவாயிருக்கு. இப்ப சமீபத்துல போன மாசம் ஒரு புக்கு படிச்சேன், விபூதி பூஷன் பந்தோபாத்தியாயோட ஒரு புக்கு, நெருங்கி வரும் இடியோசை அப்படின்னு ஒரு ஒரு புத்தகம். ரொம்ப அற்புதமான புக்கு. அது வந்து அரிசி கிடைக்காத ஒரு பஞ்சம் வருகிறது வங்காளத்துல. அரிசி சுத்தமா கிடையாது, அரிசி இருக்கு, அரிசி விளைஞ்சிருக்கு, ஆனா கள்ள மார்க்கெட்ல தான் இருக்கு. ஒரு படி ₹1 வித்த அரிசி ₹40 ₹50 போகுது. அதாவது 40-50ங்கிறது அந்த காலகட்டத்தில் நீங்க வச்சு பாருங்க, 1910 1912 அந்த பீரியட்ல ₹40ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு மொத்த கல்யாணத்தையுமே நடத்தி முடிச்சிடலாம். அந்த நாவல் வந்து வெறும் அந்த அரிசி பஞ்சம் எப்படி இருந்தது, அப்ப மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்ற கதை தான். ஒண்ணுமே இல்லை, ஒண்ணும் கிடைக்கல, சுத்தமா அரிசி சுத்தமா கிடைக்கல. சோ சாதம் தான் சாப்பிடுற வழக்கம், மற்ற கீரைகள் அது இது எல்லாம். அதாவது முதல்ல அரிசியை வந்து பதுக்குறாங்க. அடுத்தது வந்து பர்மால இருந்து அரிசி வர்றது முற்ற தடையாயிடுது. பர்மால இருந்து இறக்குமதி பண்றது நிறுத்திடுறாங்க கவர்மெண்ட். சோ இங்க உள்ளூர்ல வந்து அரிசியினுடைய விலை ஏறி போகுது, கள்ள மார்க்கெட் ஆயிடுது, சுத்தமா அரிசி கிடைக்கல. சோ வந்து ஓரளவுக்கு இருக்கிறவங்க வச்சிருக்கிறவங்க இது பண்றாங்க. ஊர்ல கொள்ளைகள்லாம் அதிகமாக கொள்ளை முதல்ல அதிகமாகுது, அப்புறம் கொலை செஞ்சு அரிசியை பிடுங்கிக்கிற நிலைமைக்கு வராங்க. சோ இப்படி போகுது அந்த கதை. அந்த கதையில அப்படி ஒரு சின்ன நாவல் தான், நான் ரொம்ப அழகா அதை வந்து விபூதி விஷன் பந்தோபாத்தியாயா எழுதியிருப்பாரு. இதே சொல்ல வந்தேன் அப்படின்னா, அப்படி ஒரு நிலைமை வரும் பொழுது எவ்வளவு உயர்ந்த குணமுடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் தன்னிலையிலிருந்து கீழே இறங்கி விடுவார்கள். வேற வழி கிடையாது. ஏன்னா அந்த பசி இல்லாமை கொடுமை என்பது அப்படி ஆக்கிவிடும். அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. நீர்மையே அன்றி நிரம்ப எழுந்த தம் கூர்மையும் எல்லாம் ஒருங்கி இழப்பர். கூர்மையின் முல்லை அலைக்கும் எயிற்றாய் நிரப்பு என்னும் அல்லல் அடையப்பட்டார். இறப்பு என்னும் அல்லல், இறந்து வாழக்கூடிய வாழ்க்கை என்ற ஒரு துன்பத்தை அடைந்து விட்டால், அல்லல்னா துன்பம் இல்லையா, இறப்பு போய் கையேந்தி நிற்கக்கூடிய நிலைமை என்ற ஒரு துன்பத்தை ஒருவர் அடைந்து விட்டார்கள் என்றால் அவரிடம் முன்னாடி குடியிருந்த பல குணங்கள் போய்விடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அதெல்லாம் இருக்கணுங்கிறது நம்மளால எதிர்பார்க்க முடியாது. வறுமையுற்ற காலத்திலையும் வறுமையில் செம்மை அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் அப்படி வாழ முடியாது அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. நீர்மையே அன்றி, நீர்மை அப்படின்னா அவர்களிடம் இருந்த சில நல்ல குணங்கள், அதாவது இரக்கம் அன்பு அந்த மாதிரியான சில குணங்கள் எல்லாம் அவங்களை விட்டு நீங்கிடும். நீர்மையே அன்றி நிரம்ப எழுந்த தம் கூர்மையும் எல்லாம் ஒருங்கிழப்பர். நிரம்பி தங்களிடம் இருந்த கூர்மை என்றால் அறிவாற்றல், அல்லது என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த கூர்மை என்பது தைரியம், அறிவாற்றல், எப்படி வேணாலும் நீங்க வந்து அதை பொருள் எடுத்துக்கலாம். இவையெல்லாம் நிரம்ப அமைதி மிக்க அறிவு, கூர்மையான அறிவு எல்லாமே போயிடும், அவங்களை விட்டுட்டு போயிடும். ஏன்னா அடுத்த வேளை உணவு அப்படிங்கிறது மட்டும்தான் மனசுல நிக்குமே ஒழிய, இன்னும் குடும்பமும் இருந்ததுன்னா அதையும் காப்பாற்றணும் அப்படின்னு இருக்கும் பொழுது அப்போ இதெல்லாம் தன்னுடைய நீர்மைத்தன்மை, தன்னுடைய இரக்கம், இது எல்லாமே அவங்களை விட்டு போயிடும். அதனாலதான் ஒரு ஒரு திடீர்னு கிடைக்காத பொருள் ஒரு இடத்துல கிடைக்கும் பொழுது மக்கள் அப்படியே கூடி போய் ஒண்ணுமே ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து பிடுங்கி எடுத்து அதுல ஒரு ஸ்டாம்பீட் மாதிரி ஆகி அதுல வந்து பல பேர் இறந்து போகிறதெல்லாம் நம்ம வந்து நிறைய பார்த்திருக்கோம், படிச்சிருக்கோம். அப்போ அது ஒண்ணுமே இருக்காது. அப்போ நல்ல நிலைமையில இருந்தவங்க கூட அதே மாதிரிதான் நடந்துப்பாங்க. அப்போ வேற வழியே கிடையாது. சோ இந்த பாடல் வந்து அதுதான் சொல்லுது. வறுமையுற்ற காலத்து இந்த தன்மையான குணங்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீங்கிவிடும். சோ அந்த அளவிற்கு மோசமானது இன்மை என்பது. வறுமை என்பது வெறும் வீட்டுல ஒரு பொருள் இல்லாம இருக்கிறதோ அல்லது குறைவான வசதிகள் இருக்கிறதோ பசியோடு இருக்கிறதோ மட்டுமல்ல, அந்த வறுமை மனிதர்களுடைய சுபாவத்தை கூட மாற்றிடும். அது ரொம்ப கரெக்டான, இது வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கலான ஒண்ணு. இந்த வறுமை அவர்களுடைய மன இயல்பை மாற்றிவிடும். அவர்களை வந்து ரொம்ப வந்து கீழிறங்கி நடத்துக்க வைக்கும், இரக்கம் இல்லாதவர்களாக மாற்றும். இப்படிதான் வந்து அவங்க ஆயிடுவாங்க. சோ வறுமை என்பது மிக முக்கியமான ஒரு கொடுமையான ஒரு நோய் தான். மனிதர்களை பொறுத்தவரைக்கும் அது ஒரு நோய் தான். அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. நீர்மையே அன்றி நிரம்ப எழுந்த தம் கூர்மையும் எல்லாம் ஒருங்கிழப்பர். எல்லாம் ஒரே இதுல போயிடும். நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டு பார்த்தோம், பசி வந்துட 10 பறந்து போகும், ஒரு 10 இதை சொன்னாரு. குலம் கல்வி வன்மை இது எல்லாமே போயிடும் அப்படின்னு.
சோ அது போல இங்க எல்லாமே போயிடும் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. தம்மாட்டு உள்ள நல்ல குணங்களை மட்டுமன்றி கூடிய அறிவையும் அவர்கள் இழந்து விடுவார்கள். எல்லாமே வறுமை என்ற ஒன்று வரும் பொழுது போய்விடும். இது மகடு முன்னிலை பாடல். முல்லை போன்ற கூர்மையான பற்களை, முல்லையினுடைய கூர்மையை ஏற்கக்கூடிய பற்களை உடையவளே, இதுதான் இன்மையினுடைய இது இதுதான் அப்படிங்கறத இந்த பாட்டு சொல்லு. நீர்மையே அன்றி இறம்ப எழுந்த தம் கூர்மையும் எல்லாம் ஒருங்கிழப்பர் கூர்மையின் முல்லை அலைக்கும் எயிற்றாய் நிறப்பெண்ணும் அல்லல் அடையப்பட்டார். சரி, அடுத்த பாட்டு போலாமா? 288. ஆமா, ஓகே. அடுத்த பாட்டும் கிட்டத்தட்ட முன்னாடி பார்த்த பாட்டு மாதிரிதான். நம்ம இங்க இப்படி இருக்கிறத விட, கஷ்டப்படுறத விட, நம்ம வெளியூர்களுக்கு போய் அங்க போய் ஒரு புதிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம், அங்க போய் வாழ்க்கையை இது படலாம் அப்படிங்கிறதுதான் அடுத்த பாட்டு சொல்லுது. இட்டாற்று பட்டொன்று இறந்தவர்க்கு ஆற்றாது முட்டாற்று பட்டு முயன்று உள்ளூர் வாழ்தலின் நெட்டாற்று சென்று நிறைமனையில் கை நீட்டும் கெட்டாற்று வாழ்க்கையே நன்று. நல்லா இருக்கு இல்லையா? ரொம்ப ரைமிங்கான ஒரு பாடல். ஒரே இது முன்னாடி வந்திருக்கு இந்த பாட்டு. சரி, இட்டாற்று பட்டு இறந்தவர்க்கு ஆற்றாது. இட்டு ஆற்று பட்டு, இட்டு ஆறுனா தாழ்மையான வழி, தத்ரமான வழி, விழுந்து அந்த மாதிரியான ஒரு தரித்திரத்தில் விழுந்து விட்டு, பொருள் இல்லாத ஒரு தன்மையிலே விழுந்து விட்டு, ஒன்று இறந்தவர்க்கு, தம்மிடம் யாராவது ஒருவர் இறக்கிறார்கள் என்றால், அல்லது கையை ஏந்தி யாசகம் கேட்கிறார்கள் என்றால், ஏதாலும் ஒரு பொருளை யாசித்தவர்களுக்கு ஆற்றாது, அவர்களுக்கு உதவ முடியாமல் முட்டாற்றுப்பட்டு, முட்டுப்பாடான, என்ன செய்யறதுன்னே தெரியாம ஒரு முட்டு சந்துல போய் முட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? வழியே கிடையாது. முட்டு சந்து அப்படின்னா ஃபர்தரா நீங்க முன்னாடி போகவே முடியாது, பின்னாடி திரும்பிதான் வரணும். அப்போ முட்டாற்றுப்பட்டு, அப்படி வேற எந்த வழியுமே தோன்றாமல், தங்கிட்டே ஒண்ணுமே இல்லை, அப்ப வேற யாருக்கு இப்படி கொடுக்க முடியும்? சோ அப்படி ஒரு கையற்ற ஒரு நிலையில ஒரு மனிதர்கள் நிக்க தொடங்குவார்கள். முட்டாற்றுப்பட்டு அப்படி நிக்கிற இடத்துக்கு பதிலா வாழ்வதை காட்டிலும் நெட்டாறு சென்று, தூர தேசத்திலே போய் நிறைமனையில்னா வரிசையாக இருக்கக்கூடிய மனைகளிலே கை நீட்டி ஆசிக்கிற, பிச்சை எடுத்து வாழ்ந்தாலும் பரவாயில்ல, உள்ளூர்ல இருந்துகிட்டு தானும் வாழாமல் பிறருக்கும் கொடுக்க முடியாம வாழ்வதை விட, கை நீட்டி ஆசிக்கக்கூடிய வாழ்க்கையை வேற ஒரு தேசத்துல போய் செய்யறது கூட பரவாயில்லதான். கெடாறு வாழ்க்கையை, கெட்ட வழியில் வாழ்வது பரவாயில்லை. இந்த உள்ளூர்ல இருந்து தானும் வாழாமல் பிறருக்கும் ஒன்று கொடுக்க முடியாம போகும்போது, பேசாம வேற ஒரு ஊருக்கு போய் வரிசையாக இருக்கக்கூடிய மனைகள் தோறும் சென்று, அல்லது நிறைமனைனா இங்க செல்வம் நிறைந்திருக்கக்கூடிய வீடுகளில் சென்று அவர்களிடம் கையேந்தி ஒரு பிச்சை எடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தா கூட பரவாயில்ல, தப்பு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா உள்ளூர்ல இப்படி கஷ்டப்படுறதை விட வெளியூர்கள்ல போய் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்றது. சோ அதுதான் இந்த பாடல். ஏற்கனவே நம்ம முன்னாடி பார்த்த அதே பாடலினுடைய பொருள் தான் இது இல்லையா? அதே மாதிரியே தான் இருக்கு. உள்ளூர்ல வாழ முடியலன்னா வெளியூருக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்ற, வேறு தேசங்களுக்கு சென்று வாழுங்கள், பிச்சை எடுத்தாவது வாழுங்க அப்படிங்கறதா இந்த பாட்டும் சொல்லுங்க. சரி, அடுத்த பாட்டு எப்ப வேணாலும் நிலைமை மாறும். முன்னாடி இருந்தவர்கள் இப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கிளாஸ் ஆமா, 5 நிமிஷம் நான் கால் பண்றேன்னு சொல்லுங்க. இது 89வது பாட்டு. கடகம் செறிந்த தம் கைகளால் வாங்கி அடகு பறித்து கொண்டட்டு குடைக்கலனா உப்பிலி வெந்தை பின்று உள்ளற்று வாழ்வவே துப்புரவு சென்று வந்த கால். இது என்ன ஆகும் அப்படின்னா, கைகள்ல கடகங்களை, தங்க கடகங்கள் போட்டிருந்த ஒருவர் ஒரு காலத்துல ஒன்றுமே இல்லாமல் போய், அவர்கள் ஒரு கீரையை பறித்து அதையும் உப்பில்லாம போட்டு அது சமைச்சு, அதை சாப்பிடுவதற்கு பாத்திரம் கூட இல்லாமல் ஒரு பழம் இருக்கு இல்லையா, அதை குடைஞ்சு எடுத்த இதுலயோ அல்லது ஒரு தேங்காயினுடைய கொட்டாங்கச்சிலையோ போட்டு உண்ணக்கூடிய நிலைமை வரும். எப்ப என்றால் வறுமை வந்த பொழுது. எப்படி வேணாலும் மாறக்கூடிய தன்மை உண்டு. கடகம் செறித்த தம் கைகளால் வாங்கி, கையில கடகம், ஒரு காலத்துல கைகள்ல தங்க வளையல்கள், தங்க கடகங்கள் போட்டிருந்தவர்களாக அவர்கள் இருக்கலாம். ஆனால் துப்புரவு, வறுமை என்ற ஒன்று வந்துவிட்டது என்றால், இன்மை என்ற ஒன்று வந்துவிட்டது என்றால் என்ன அவர்களுடைய நிலைமை ஆகும் அப்படின்னா, அடகு பறித்து கொண்டட்டு, அடகு அப்படின்னா கீரைகள்,
விதவிதமான ஒரு ஊர்ல வளர்ந்திருக்கக்கூடிய குப்பைக்கீரை அந்த மாதிரி வீட்டை சுத்தி என்ன வளர்ந்துருக்கோ அந்த கீரைகளை பறித்து கொண்டு வந்து குடைக்கலனா, குடைனா குடைஞ்சு எடுத்த கலன், கலன்னா பாத்திரம், குடைஞ்சது அப்படின்னா இங்க தேங்காயினுடைய ஓடு அல்லது பணம் ஓடு, இந்த மாதிரி ஓடுகள். இத வந்து அப்ப பாத்திரம் கூட இல்ல, அது சமைச்சு சாப்பிடுறதுக்கு கூட பாத்திரம் இல்ல, அதை போட்டு சாப்பிடுறதுக்கும் பாத்திரம் இல்ல. அந்த மாதிரியான உப்பிலி வெந்தை தின்று, உப்பிலி வெந்து உப்பு இல்லாம போட்டு இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டு உள்ளற்று வாழ்பவை, எந்த விதமான ஒரு உள்ளீடும் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ நேன்றி வரும். இந்த மாதிரி எப்போ என்றால் துப்புரவு சென்று உலர்ந்த கால். அதாவது இந்த பாட்டுல இன்னொரு விதமான என்ன பொருள் சொல்றாங்க அப்படின்னா, துப்புரவு சென்று உலர்ந்த கால், அவர்களுடைய அனுபவிக்கப்படும் உடைய பொருள்கள் அது அதனுடைய காலம் முடிஞ்சு போச்சு என்றால், அதாவது போன வருஷம் போன ஜென்மத்துல பண்ண தவத்தினாலதான் அவர்கள் இப்போ இந்த ஜென்மத்துல அவர்களுக்கு செல்வம் கிடைக்கிறது. அந்த செல்வம் கிடைக்கும் பொழுது அவர்கள் அந்த அந்த செல்வம் நீட்டித்து நிற்க வேண்டும் என்றால் அதற்கும் தவம் செஞ்சிருக்கணும். அந்த தவத்தை அவங்க செய்யல அப்படின்னா அந்த எவ்வளவு தவம் செஞ்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் செல்வம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வறுமை வந்துடும். அப்போ நீங்க இந்த ஜென்மத்துல செல்வத்தோடு இருக்கணும், அதை முழுசா அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் தவம் செஞ்சிருக்கணும் போன ஜென்மத்துல. அதுதான் நாலடியார் திரும்ப திரும்ப சொல்றது. அப்படி ஒரு துப்புரவு சென்று உலர்ந்த கால், அவர்கள் அனுபவிக்கக்கூடிய காலம் என்பது முடிந்து விட்டது என்றால் அவர்கள் கையில கடகம் தெரிந்த வளையல்களை போட்டிருந்தவர்களா கூட வாழ்ந்துருக்கலாம் ஒரு காலத்துல. ஆனால் அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அவங்க இந்த மாதிரியான கீரைகளை பறிச்சு ஒரு கொட்டாங்குச்சி போன்ற அல்லது பனை ஓலை போன்ற அந்த இதுல போட்டு சாப்பிடக்கூடிய, உப்பில்லாத கீரையை சாப்பிடக்கூடிய நிலைமை கூட வந்துடும். அது இன்மையினுடைய நிலை. அதுதான் ஒரு இன்மை என்ற நிலை வந்து விட்டது என்றால் யாருக்கு வேண்டுமானாலும் இந்த நிலைமையை அடைந்தவர்களாக ஆகிவிடுவார்கள். நம்ம ஏற்கனவே செல்வ நிலையாமை அப்படிங்கிறதுலதான் அதை நம்ம பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட இதே மாதிரியான பொருளுடையதுதான் அதுல வந்திருக்கிறது. சோ இந்த பாட்டு அதுதான் சொல்லுது. கடகம் செரித்த தம் கைகளால் வாங்கி அடகு பறித்து கொண்டட்டு குடைக்கலனா உப்பிலி வெந்தை தின்று உள்ளற்று வாழ்பவே துப்புரவு சென்றுலர்ந்த கால். அந்த துப்புரவு சென்று உலர்ந்து விட்டது என்றால் அதோட அது முடிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நிலைமைதான் வரும் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. சரி, நிறைவான பாடல் பார்த்துருவோம். இது வாழாதார்க்கு இல்லை தமர். அப்படி ஒரு செல்வமுடைய வாழ்க்கை இல்லை என்றால் அவர்களுக்கு சுற்றத்தவர்கள் என்று யாருமே கிடையாது. நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டு பார்த்தோம், காந்தல் மலர்ந்தால்தான் அங்கு வண்டுகள் போகும். அதே போல செல்வம் இருந்தால்தான் தமர் என்றோ உறவினர்கள் என்றோ நண்பர்கள் என்றோ வருவார்கள். அப்படி இல்லாத இன்மை உடையவர்களுக்கு எந்த விதமான வாழ்க்கையும் கிடையாது அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லும். ஆர்த்த பொரிய வணிகிளர் வண்டினம் பூத்தொழில் கொம்பின் மேல் செல்லாவாம், நீர்த்தருவி தாழா உயர் சிறப்பின் தன்குன்ற நன்னாட வாழாதார்க்கு இல்லை தமர். இந்த கடைசி வரிதான் முக்கியமானது, வாழாதார்க்கு இல்லை தமர். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையே இல்லாதவர்களுக்கு, அதாவது செல்வம் உடைமை என்ற ஒரு வாழ்க்கையை இல்லாதவர்களுக்கு சுற்றத்தவர்கள் என்று யாருமே கிடையாது. ஆர்த்த பொரிய அணிக்கிளர் வண்டினம், ஆரவாரம் செய்கின்ற பொறிகளை உடைய அழகு மிகுந்த வண்டினங்கள் பூத்தொழி கொம்பின் மேல் செல்லாவாம். பூத்தொழி அப்படின்னா பூக்கள் வளர்ந்து மலர்ந்து கீழே விழுந்து விட்ட வெறும் கொம்பு. இந்த கொம்பு மேல போய் வண்டு உட்காருமா? உட்காராது. பூக்கள் இருந்தாதான் அதுல தேன் இருக்கும், அதற்காக போய் வண்டு உட்காரும். இல்லை என்றால் வண்டுகள் அந்த கொம்புக்கு போகாது. சோ அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. ஆர்த்த பொரிய அணிகிளர் வண்டினம் பூத்தொழி கொம்பின் மேல் செல்லாவாம். பூத்து ஒழிந்த பூக்கள் முடிந்து போன கொம்புகளின் மேல் போய் சென்று உட்காருவது இல்லை, அது இயல்பும் இல்லை. நீர்த்தருவி தாழா உயர் சிறப்பின் தன்குன்ற நன்னாடை, இது ஆடுவும் நிலை, ஆர்ப்பரிக்கக்கூடிய அருவிகள் நிறைந்திருக்கக்கூடிய நாட்டை சேர்ந்தவனே, குளிர்ந்த மலை நாட்டை சேர்ந்தவனே, வாழாதார்க்கு இல்லை தமர். வாழ்க்கை, அதாவது வாழாதார் என்றால் இங்க செல்வம் உடைமையாக வாழாதவர்கள், பொருள் பெற்று வாழாதவர்களுக்கு சுற்றத்தவர்கள் என்று யாரும் கிடையாது. அவர்களை யாரும் சென்று சேர்வதும் இல்லை. இன்மை என்பது இப்படி எல்லாவற்றையும் இல்லாமல் போக்கிவிடும். அவர்களுக்கு என்று நல்ல வாழ்க்கை கிடையாது, நல்ல குணங்களை அது நீடித்து நிற்க வைக்காது, அல்லது பலவற்றை போக்கிவிடும். இன்னொன்று சுற்றத்தவர்களும் கிடையாது. சோ இன்மை என்பது மிக கொடுமையான ஒன்று, அது மனிதர்களுக்கு இருக்கக்கூடாத ஒன்று அப்படிங்கிறதையும் இந்த அதிகாரம் சொன்னது அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து வரக்கூடியது மானம், அது அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். பாய்.